விஜய் குறித்து டெல்லியில் இருந்து வந்த சர்வே ஆச்சரிய தகவல்கள். கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு விஜயோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிடுச்சுன்னு சொல்லாதவங்களே கிடையாது. அதோட அவரோட பாப்புலாரிட்டி மலமலன்னு குறைஞ்சிட்டதா நம்ம உள்ளூரை சேர்ந்தவங்க அவங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு ஒரு சர்வே எடுத்து அதை உலவ விட்டாங்க. இந்த நிலையில டெல்லியை சேர்ந்த முக்கிய ஆய்வு நிறுவனங்கள் நடத்திய சர்வே என்ன சொல்லுதுன்னா, தமிழக வெற்றி கழகம் யாருடனும் கூட்டணி வைக்காம போட்டியிட்டா 234 தொகுதிகளில் 120 தொகுதிகளில் வெற்றி பெறும். அந்த வகையில தனி பெரும்பான்மைக்கு ரொம்ப க்ளோஸா போய் தொங்கு சட்டப்பேரவை அல்லது விஜய் செல்வாக்கு காரணமா சிறிய கட்சிகள் ஆதரவோட அவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்காம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வலுவான தேசிய கட்சியுடனோ அல்லது பிராந்திய கட்சியுடனோ கூட்டணி அமைத்து போட்டியிட்டா அந்த கூட்டணிக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு விஜயோட செல்வாக்கு குறையலனும் அந்த சர்வேவில் குறிப்பிட்டிருக்கிறதால உற்சாகத்துல மிதக்கிறாங்களாம் தாவேகாவினர். ஆனா அதே சமயம் திமுகவை வீழ்த்துறதுக்காக தன்னோட அணியில சேர்க்க பாஜக விரிக்கிற வஞ்சக வலதான் இந்த சர்வே. அதே மாதிரி பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா விஜயோட கட்சி சின்ன பின்னமாகிடும்னு எச்சரிக்கையும் விடுக்கிறாங்க.